வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு எங்கள் வீட்டு சாப்பாடு வந்து கீரை சாப்பாடு. அப்படியே பாசிப்பருப்பு போட்டு முதல்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் 2 வெந்தயம் தாளிச்சிட்டு 3 காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு அப்புறம் வெங்காயம் தக்காளி இதை நல்லா வதக்கிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுட்டு அதுக்கப்புறம் சிறுபருப்பு கொஞ்சம் நேரம் ஊற வச்ச சிறுபருப்பு ஒரு அரை அழாக்கு அது போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா கீரையை போட்டு நல்லா வதக்கிட்டு அது கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு போட்டு நல்லா வதக்கின உடனே தண்ணியை ஊற்றிடணும். தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதிச்சு வர நேரத்துக்கு அரிசி போட்டுட்டு கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிடுங்க. இதுதான் வந்து இது கரெக்டாக 1க்கு 3. நான் சாதாரண புழுங்கலரிசியில் தான் செய்தேன். அதனால 1க்கு 3 தண்ணி ஊற்றி 5 1.5 அழகு அரிசி போட்டு சாதம் தாளிச்சாச்சு. இது வெயிலுன்றனால தனித்தனியாக பண்ண முடியலன்ட்டு நான் இந்த மாதிரி ஐடியாவில் செய்துடுறேன். நான் கீரை சாப்பாடு ரெடி. இது வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு. இதுவும் வந்து கடுகு தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு அதுக்கப்புறம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் உப்பு அப்புறம் வந்து பெருங்காயத்தூள் இதுதான் இதுக்கு போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி இப்போ கொஞ்சம் தொக்கு மாதிரி பண்ணிட்டேன். ட்ரையாக பண்ணுறதுனால பொரியல் மாதிரி பண்ணலாம். தேங்காய் போடுறவங்க கடைசியில் தேங்காய் கொஞ்சம் போட்டு இதுக்கும் வந்து பெருங்காயம் போட்டிருக்கேன். சாப்பாட்டுக்கும் பாசிப்பருப்பு கீரை சாப்பாடு கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் இதுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டு சாப்பாடு. ஊறுகாய் வத்தல் இதெல்லாம் அவங்கவுங்க விருப்பம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு எங்கள் வீட்டு சாப்பாடு வந்து கீரை சாப்பாடு. அப்படியே பாசிப்பருப்பு போட்டு முதல்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் 2 வெந்தயம் தாளிச்சிட்டு 3 காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு அப்புறம் வெங்காயம் தக்காளி இதை நல்லா வதக்கிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுட்டு அதுக்கப்புறம் சிறுபருப்பு கொஞ்சம் நேரம் ஊற வச்ச சிறுபருப்பு ஒரு அரை அழாக்கு அது போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா கீரையை போட்டு நல்லா வதக்கிட்டு அது கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு போட்டு நல்லா வதக்கின உடனே தண்ணியை ஊற்றிடணும். தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதிச்சு வர நேரத்துக்கு அரிசி போட்டுட்டு கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிடுங்க. இதுதான் வந்து இது கரெக்டாக 1க்கு 3. நான் சாதாரண புழுங்கலரிசியில் தான் செய்தேன். அதனால 1க்கு 3 தண்ணி ஊற்றி 5 1.5 அழகு அரிசி போட்டு சாதம் தாளிச்சாச்சு. இது வெயிலுன்றனால தனித்தனியாக பண்ண முடியலன்ட்டு நான் இந்த மாதிரி ஐடியாவில் செய்துடுறேன். நான் கீரை சாப்பாடு ரெடி. இது வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு. இதுவும் வந்து கடுகு தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு அதுக்கப்புறம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் உப்பு அப்புறம் வந்து பெருங்காயத்தூள் இதுதான் இதுக்கு போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி இப்போ கொஞ்சம் தொக்கு மாதிரி பண்ணிட்டேன். ட்ரையாக பண்ணுறதுனால பொரியல் மாதிரி பண்ணலாம். தேங்காய் போடுறவங்க கடைசியில் தேங்காய் கொஞ்சம் போட்டு இதுக்கும் வந்து பெருங்காயம் போட்டிருக்கேன். சாப்பாட்டுக்கும் பாசிப்பருப்பு கீரை சாப்பாடு கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் இதுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டு சாப்பாடு. ஊறுகாய் வத்தல் இதெல்லாம் அவங்கவுங்க விருப்பம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.